தருவாயா இளங்கடலில் தனி தாள நிலையம் ஓம் வேத பத்திய நம ஊருடைய நம சுந்தரிய உதகநாயே போட்டி போட்டி நமோ பார்வதிபதே நமோ பார்வதிபதே அப்படியே போங்க தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் நமது நிச்சயமாக எவ்வித தடைகளுமின்றி இந்த 5ஆம் வட்டார பகுதியிலே உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த எண்ணமும் ஆசையும் எல்லோர் மனதிலும் இருக்க வேண்டும். அதுபோன்று எல்லோரும் அவருக்கு ஆதரவாக இந்த தேர்தல் காலங்களிலே பல முனைகளிலும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த வகையிலே முதலாக இடையூறு வந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இன்றைய தினம் எமது ஆலயங்களெல்லாம் சென்று வழிபட்டு அன்னையின் அருளோடு இந்த பிரச்சார கூட்டமானது தற்பொழுது எனது வீட்டிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நாளைய தினம் எமது சித்திரை புத்தாண்டு விளையாட்டு நிலா இருக்கின்றபடியினால் நாங்கள் அதனை 2 நாட்கள் செய்ய வேண்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் ஒவ்வொரு வீடாக சென்று எமது தாய் தந்தையர் சகோதரங்கள் இளைஞர்கள் யுவதிகள் அனைவரையும் நாங்கள் அணுகி அவர்களிடமிருந்து அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து இவருக்கு ஆதரவாக நமது அனைத்து வாக்குகளையும் செலுத்த வேண்டும் என்ற அனைவரும் ஓரணி திரண்டு அவருக்கு ஆதரவாக நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இருந்தும் இவ்வாண்டு நாம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இவரை நிச்சயமாக வெற்றி பெறச் செய்வோம். தனிச்சையாக எந்த கட்சியும் இல்லாமல் நாங்கள் சுயேட்சை குழுவிலே சுயேட்சை குழு 3 டிவி சின்னத்திலே இவர் போட்டியிடுகின்றார். இந்த ஞாபகத்தில் எல்லோரும் வைத்திருக்க வேண்டும். சுயேட்சை குழு 3 டிவி சின்னம். அந்த டிவி சின்னத்துக்கு நேரே
உங்களது பொன்னான வாக்குகளை இட்டு பெரும் வெற்றியாளராக நாம் இவரை தேர்ந்தெடுப்போம் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொண்டு, வேட்பாளர் பல சமூக சேவைகளிலும் ஈடுபட்டவர், எல்லோரிடமும் சகோதர பாசத்துடனும் அன்பாகவும் ஆதரவாகவும் பழகி உங்கள் எல்லோரும் மனங்களிலே இடம் பிடித்த ஒருவர். அவரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இவரை நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி சபையிலே இந்த வட்டார ரீதியாக இடம்பெறுகின்ற இந்த தேர்தல் மிகவும் விறுவிறுப்பான முறையிலே பல கட்சிகள் வேட்பாளர்கள் இறக்கி இருக்கின்றார்கள். அந்த கட்சி வேட்பாளர்களை விட எமது ஜெகதீஷ் அவர்கள் சுயேட்சை குழுவிலே சுயேட்சை குழு 3 டிவி சின்னத்திலே போட்டியிடுகின்றார். இவரை அனைத்து கட்சிகளை நாங்கள் முறியடித்து கூடுதலான வாக்குகளை அளித்து இவரை உள்ளூராட்சி சபைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரை அன்போடு வேண்டிக் கொண்டு, நிச்சயம் வெற்றி எங்களுக்கு என்று உறுதியோடு உங்களின் ஆதரவோடு இவரை வெற்றி பெற செய்வோம் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னை வெற்றியாளராக தேர்ந்தெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கன்னி உரையை நான் ஆரம்பித்திருக்கின்றேன். அன்பார்ந்த எமது வாழ் மக்களே, இம்முறை நடக்கப் போகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியாக நின்று இத்தேர்தலில் என்னை வெற்றியடை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு, எல்லாம் வெல்ல அம்மாளின் ஆட்சியுடனும் அனைத்து பொதுமக்களின் பேரன்புடனும் நான் இந்த தேர்தலில் வெற்றியடைவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். எனவே அனைவரும் ஒன்று திறந்து என்னை ஆதரிங்கள் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.